இப்போ நம்ம பார்க்க போகிறது லெக்ரான்ஜிஸ் ஃபோர் ஸ்கொயர் தியரம். ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோன்னா எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a sum of squares of 4 integers. இப்போ இன்டிஜர்ஸ்னால் படிச்சிருப்போம் 1 2 3 இந்த மாதிரி நிறையா படிச்சிருப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்கோன்னா எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர், இந்த மாதிரி ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டிஜரும் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ்னால் இப்போது 7 ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிறோம். அந்த இன்டிஜரை நம்ம இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ்னால் எப்படி எழுதிக்கலாம்? இன்டிஜர்ஸ் இப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். 2 இன்டிஜர் 1 இன்டிஜர் இது இன்டிஜர். இப்போ இதை மொத்தமாக சால்வ் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் குட்டியெல்லாம் கழிச்சா எப்படி வரும்? 4 1 1 1 இதை ஆட் பண்ணால் 7 வருது. ஸோ இப்போ இந்த 7 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ப்ரூஃப்குள்ளே போயிடும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜரை வந்து நம்ம எப்படி ஃபேக்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக ஃபேக்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 6ன்னு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறோம். இதை நம்ம வந்து எப்படி ப்ராடக்ட் பண்ணிக்கலாம்? 2 × 3ன்னு போட்டுக்கலாம். இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர், இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ தான் இருக்காங்க சின்ஸ் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் கேன் பி ஃபேக்டர்ட் இன்டு எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும் அப்படின்னா we shall show that every number can be expressed as a sum of 4 squares. every prime number, எல்லா ப்ரைம் நம்பரையும் sum of squares of 4 integers சொல்லி ப்ரூஃப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதிக்கலாம்னு சொன்னோம். அப்புறம் இந்த ப்ரைம் நம்பர்ஸை வந்து எவ்ரி ப்ரைம் நம்பரை எப்படி எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க? கேன் பி எக்ஸ்பிரஸ் as sum of squares of 4 நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு வந்து n பாசிட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ணால் போதும். ஸோ அதான் டு ப்ரூஃப் ஆர் n பாசிட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2 கேஸ் எடுக்கும். ஏன்னா நமக்கு இப்போ ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் உண்டு, மீதி எல்லாம் ஆட் ப்ரைம் நம்பர் உண்டு. ஸோ அதை 2 கேஸ் எடுக்காங்க. ஃபஸ்ட் என்ன எடுக்காங்கன்னா கேஸ் ஒன்றது n வந்து ஈவன் ப்ரைம் நம்பர்னு எடுக்காங்க. வேறு n = 2. ஏன்னா ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் மட்டும் உண்டு 2, n = 2. இப்போ நம்ம 2 எப்படி பிரிக்கணும்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 நம்பர்ஸாக பிரிக்கணும். அப்போ 2 எப்படி பிரிச்சிக்கலாம்? 2 = 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர். ஏன்னா 0 ஒரு இன்டிஜர். ஸோ இப்படி நம்ம ஒரு ப்ரைம் நம்பரை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஈவன் ப்ரைம் நம்பருக்கு பார்த்தோம். அடுத்து ஆட் ப்ரைம் நம்பருக்கு பார்க்க போகிறோம். லெட் n be an odd prime number, say p இப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு செட் எடுக்காங்க. WPன்னு ஒரு செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ் எடுக்காங்க. வேறு WP அப்படிங்கிறது ரிங் ஆஃப் ஜேபியில் இருக்குது வித் இன்டிஜர் மாடுலோ பி. அதாவது ரிங் ஆஃப் ஜேபி வித் இன்டிஜர் மாடுலோ பி அப்படின்னா இப்போ இல்லை மாட் பி கூட மாட் 17, ஏன்னா பி ப்ரைம் நம்பர், பி 17 ப்ரைம் நம்பர். ஸோ மாட் 17 அப்படி இருக்குது அப்படின்னா ஜேபி அப்படிங்கிற ஃபீல்டில் p-1 எலமெண்ட்ஸ் 16 எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் இன்டிஜர் மாடுலோ பி இன் த ஃபீல்டு ஜேபி. இந்த ஜேபிக்குள்ள WP அப்படின்னு ஒரு செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ் இருக்குது. ஜேபின்னு ஒரு பெரிய ஃபீல்டு, இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த WPன்னு ஒரு செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ் இருக்குது. செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வித் ijk டேர்ம்ஸ் இருக்கும். WP = α0 + α1i + α2j + α3k. வேறு இந்த α0 α1 α3 எல்லாம் இல்லைன்னா ஜேபி அந்த ரிங்கில் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாகவே ரிங் வச்சு வச்சுருவோம். ஸோ அதனால் ஜேபி வந்து ரிங். இப்போ ஜேபி வந்து ஃபைனைட்டு. அப்போ ஃபைனைட்டுக்குள்ளே இருக்கிற செட்டு எதாக இருக்கும்? ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க? தென் WP is a finite ring அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ஜேபி ஃபைனைட் பார்த்தீங்கன்னா மாடுலோ பின்னு இருக்கு. அப்போ பினா p-1 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஃபைனைட்டாக இருக்கும். அண்ட் அதுக்குள்ள இந்த செட் WP ஃபைனைட்டாக இருக்கும். தென் WP is a finite ring அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு என்னென்னா WP வந்து என்ன எடுத்துருந்தோம்? ரிங் ஆஃப் செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ்னு எடுத்துருந்தோம். செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ்னால் அதில் வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்காது. குவாட்டர்னியன்ஸ்னாலே அதில் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அதாவது இருக்காங்க WP is not competitive for ij not equal to ji. ஸோ இப்போ WP வந்து காம்படிட்டிவ் இல்லைனாலே WP வந்து என்னதான் இருக்காதுன்னா ஃபீல்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க? WP cannot be ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வெடர்பென்ஸ் தியரத்தில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபீல்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து டிவிஷன் ரிங்காக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்போம். பட் நமக்கு இங்கே வந்து என்ன வந்திருக்கு? cannot be a ஃபீல்டுன்னு வந்திருக்கு. ஸோ cannot be a ஃபீல்டுனா வெடர்பென்ஸ் தியரம் படி என்ன சொல்லிடலாம்? WP cannot be a டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ வெடர்பென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே வெடர்பென்ஸ் தியரத்தில் ஃபைனைட் டிவிஷன் ரிங்
இஸ் நெசசரியிலே காம்படேட்டிவ் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வந்து என்னது வந்திருக்கு, இது ஃபீல்டே இல்லைன்னு வந்துட்டு. அப்போ என்னதான் இருக்கும், இது வந்து டிவிஷன் ரிங்காக இருக்க முடியாது. டபிள்யூபி வந்து டிவிஷன் ரிங்காக இருக்க முடியாது. இப்போ இங்கே வந்து நமக்கு நாட் காம்படேட்டிவாக இருக்குது, அப்புறம் இது வந்து டிவிஷன் ரிங்காகவும் இல்லை. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹென்ஸ் டபிள்யூபி அப்படிங்கிற செட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஐடியலாக இருக்கும், விச் இஸ் நெய்தர் 0 நார் டபிள்யூபியாக இருக்கும். இதுக்கு டெஃபினிஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு ஆர் அப்படிங்கிறது ரிங் வித் யூனிட் எலமெண்ட்டாக ஆராக இருந்தது அப்படின்னா, அண்ட் நாட் நெசசரியிலே காம்யூட்டேட்டிவாக இருந்தது அப்படின்னா என்னது இருக்கும் அப்படின்னா, ஒரு ரைட் ஐடியல் எக்ஸிஸ்ட் ஆகும் ஆஃப் கேபிட்டல் ஆர். இந்த கேபிட்டல் ஆருக்கு ஒரு ரைட் ஐடியல் எக்ஸிஸ்ட் ஆகும், அண்ட் அது வந்து 0 அண்ட் ஆராக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா தென் ஆர் இஸ் அ டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் ரிசல்ட் உண்டு. ஆர் பி ஏ ரிங் வித் யூனிட் எலமெண்ட், அப்புறம் ஆர் வந்து நெசசரியிலேயே காம்படிட்டிவ் நாட் நெசசரியிலே காம்படிட்டிவ் ஃபீல்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா சச் தட் ஒன்லி ரைட் ஐடியல் ஆஃப் ஆர், ரைட் அதுக்கு வந்து ஒரு ரைட் ஐடியல் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்புறம் அதுக்கு ட்ரிவியலாக இருக்கும், அதான் ஆர் 0 அண்ட் கேபிட்டல் ஆர், தென் ஆர் இஸ் டிவிஷன் ரிங். நமக்கு இங்கே வந்து என்ன வந்துட்டு நாட் காம்படிட்டிவ் வந்துட்டு, பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டபிள்யூபி cannot be a டிவிஷன் ரிங்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், இங்கே நமக்கு டிவிஷன் ரிங் இருக்குது, நெசசரி நாட் காம்படிட்டிவ் இருக்குது, பட் நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் வந்து நாட் cannot be a டிவிஷன் ரிங்னு வந்ததுனால இதுக்கு ஆப்போசிட் உள்ளது. டிவிஷன் ரிங்காக இருந்தால் இப்படி, ஒரு டிவிஷன் ரிங்காக இல்லாட்டி எப்படி எழுதிக்குவாங்க, ரைட் ஐடியல் ஆஃப் ஆர் நெய்தர் 0 நார் ஆர் அப்படின்னு எழுதிக்குவாங்க இந்த ப்ராப்ளம் படி. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம், ஹென்ஸ் டபிள்யூபி மஸ்ட் பி ஏ லெஃப்ட் ஐடியல். டிவிஷன் ரிங்காக இருந்தால் ரைட் ஐடியலாக இருக்கும், பட் இங்கே நாட் டிவிஷன் ரிங்காக லெஃப்ட் ஐடியல், விச் இஸ் நெய்தர் 0 நார் டபிள்யூபி. இப்போ நமக்கு டபிள்யூபிங்கிறது என்னது, ஒரு செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ். இந்த டபிள்யூபிக்குள்ள ஹர்விட்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஹச்ன்னு சொல்லி ஒரு சப்ரிங். டபிள்யூபிங்க செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ், இந்த ஹச்சுக்குள்ளே சப்ரிங் ஹர்விட்ஸ் ரிங்னு சொல்லி ஹச்னு ஒன்று இருக்கும். அந்த ஹச்சுக்குள்ளே வின்னு ஒரு செட் எடுக்காங்க. ஸோ அதான் எடுத்துருக்காங்க, லெட் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஸ்கிரிப்ட் சி ப்ளஸ் x1i ப்ளஸ் x2j ப்ளஸ் x3k, வேறு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் x0 x1 x2 x3 எல்லாம் p வந்து டிவைட் பண்ணுது, அதான் சச் தட் p டிவைட்ஸ் ஆல் x0 x1 x2 x3. இப்போ இந்த வீக்கில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்காங்க. எப்படின்னா எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் x0 ஸ்கிரிப்ட் சி ப்ளஸ் x1 xi ப்ளஸ் x2 xj x3 xk. அப்புறம் ஒய் அப்படின்னு எடுத்தோன்னா x0க்கு போல y0 ஸ்கிரிப்ட் சி ப்ளஸ் y1i ப்ளஸ் y2j y3k எல்லாமே கேபிட்டல் வீக்கில் இருக்குது ரெண்டுமே. அப்புறம் யூன்னு ஒரு எலமெண்ட் இருக்காங்க, யூ இஸ் ஈக்குவல் டு m0 ஸ்கிரிப்ட் சி ப்ளஸ் m1i m2j m3k. இது வந்து ஹர்விட்ஸ் ரிங்கில் இருக்குது. இந்த எலமெண்ட்டும் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது, இந்த எக்ஸும் ஒய்யும் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இந்த யூ அப்படிங்கிற எலமெண்ட் வந்து ஹர்விட்ஸ் ரிங்கில் இருக்குது. வேறு இந்த ஹர்விட்ஸ் ரிங் வந்து எதுக்குலேருந்து எடுத்துருக்கோம், ஒரு சப்ரிங் ஆஃப் ரிங் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ் டபிள்யூபி. இப்போ நமக்கு மேலே இங்கே என்ன கொடுத்துருந்தா, டபிள்யூபி வந்து ஒரு லெஃப்ட் ஐடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஸோ இப்போ டபிள்யூபிக்குள்ளே தான் இந்த வி இருக்குது. ஸோ இப்போ வி வந்து எந்த மாதிரி ஒரு ஐடியல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எக்ஸ் ஒய்னு சொல்லலாம், அந்த எக்ஸ் ஒய் சப்ராக்ட் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா அது வீக்குள்ளே தான் வருது. தென் எக்ஸ் மைனஸ் ஒய் வீக்கில் தான் வருது. அப்புறம் இந்த டேம் வந்து ஒய்யும் யூவையும் ப்ராடக்ட் பண்ணால் என்னதுன்னா வீக்கில் தான் போகுது. அதாவது ஒய்யை லெஃப்ட்டில் வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் வீக்கில் தான் வருது, ஒய்யை ரைட்டை வச்சுட்டு ப்ராடக்ட் பண்ணாலும் வீக்கில் வருது. ஸோ அப்போ என்ன ரைட் ஐடியல் லெஃப்ட் ஐடியல்மாங்க. ஸோ இப்படி வந்ததுனால என்ன சொல்கிறாங்க, தேர்ஃபோர் வி இஸ் அ டூ சைடட் ஐடியல் ஆஃப் ஹச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த யூஐ பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெஃபினிஷன் பார்த்தா புரியும். ஐடியல்குரிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஆர் வந்து ரிங்கு, நமக்கு வந்து டபிள்யூபி ஆர் நம்ம டபிள்யூபிக்குள்ள ஹச்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஹச் வந்து ஒரு ரிங்கு. ஒரு நான் எம்டி சப்செட் ஆர் வந்து லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஆர் இருக்கும். எப்போ அப்படின்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஐ, வேறு ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஐ, இது ரெண்டு மைனஸ் வந்து ஐயில் இருக்கணும். அப்புறம் ஏ பிலாங்ஸ் டு ஐயாக இருந்து ஸ்மால் ஆர் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா அதில் ப்ராடக்ட் பண்ணும்போது பிலாங்ஸ் டு ஐயாக இருக்கணும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ் மைனஸ் யூ எதுக்குள்ள வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் வீக்கில் வந்துட்டு, இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இதுக்குள்ள வந்துட்டு வீக்கில் வந்துட்டு. ஸோ அப்போ இது என்னது நமக்கு லெஃப்ட் ஐடியல். ஸோ இது வந்து நமக்கு லெஃப்ட் ஐடியல். அதே மாதிரி ரைட் ஐடியல், இப்போ நமக்கு ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஐ, அப்புறம் டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணும்போது ஐக்கில் வந்துட்டு ஒரு எலமெண்ட், அப்புறம் அடுத்தது ஒரு எலமெண்ட் ஐலையும் இன்னொரு எலமெண்ட் ஆர் நமக்கு இங்கே ஹச் அதில் எடுத்தோம் அப்படின்னா அதை ப்ராடக்ட் பண்ணும்போது கேபிட்டல் ஐக்கில் போயிடுது. ஸோ அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஐடியல் ஆஃப் ஆர். இப்போ இந்த ஆர் வந்து இங்கே ரைட் சைடில் இருக்கிறனால என்ன சொல்கிறோம், ரைட் ஐடியல் சொல்கிறோம்.
நமக்கு வந்து இங்கே வந்து என்னது இருக்குது, யூஒயில் இது வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட், இப்போ ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஒய்யூ யூஒயும் வியில் வந்ததுனால வி இஸ் அ 2 சைடட் ஐடியல் ஆஃப் ஹச்னு சொல்லிடும். ஏன்னா நமக்கு 2 ஐடியலும் உண்டு, ரைட் ஐடியலும் உண்டு, லெஃப்ட் ஐடியலும் உண்டு. இதில் வந்து இந்த ஒய்யூங்கிறது கீழே உள்ளதுக்கு, யூஒய் வந்து மேலே உள்ளதுக்கு. ஸோ 2 ஐடியல் வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, வி வந்து மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஹச்சாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு விக்கு வந்து ரெண்டு ஐடியல் வந்துட்டு லெஃப்ட் ஒரு சைடு ரைட்டும் வந்துட்டு லெஃப்ட் வந்துட்டு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, வி கேனாட் பி மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஹச். எதனால் அப்படின்னா இங்கே வந்து WP மஸ்ட் பி லெஃப்ட் ஐடியல் கொடுத்தோம்னா WPக்குள்ள தான் வி வந்துச்சு. பட் நமக்கு அந்த விக்கு வந்து 2 ஐடியல் வந்துட்டு. ஸோ அப்போ வி வந்து மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஹச்சாக இருக்க முடியாது. இங்கே நம்ம நான் வச்சுக்க வேண்டியது WPக்குள்ளே ஹச் இருக்குது, இந்த ஹச்சுக்குள்ளே வீனு செட் எடுத்துரும். ஸோ அப்போ இதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுக்கு வரும் அந்த மாதிரி. அதனால தான் வி கேனாட் பி மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஹச்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை வி வந்து மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் ஹச்சாக இருந்தது அப்படின்னா ஹச் பை வி வந்து ஃபீல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெஃபினேஷன் படி ஹச் வந்து இப்போ நமக்கு பெரிய ஒரு ரிங்கு, அதுக்குள்ளே வின்னு ஒரு சப்செட் எடுத்தோம். இப்போ நமக்கு வி தான் மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு வந்துட்டு. அப்போ வி மேக்ஸிமல் ஐடியலாக எப்போ இருக்குது அப்படின்னா, அந்த வியும் ஹச்சும் சேமாக இருக்கும்போது தான் என்னதாகும்னா வி வந்து மேக்ஸிமல் ஐடியலாக இருக்க முடியும். ஸோ அதனால் வச்சுருக்கோம், இப்போ வியும் ஹச்சும் சேமாக இருந்தால் தான் மேக்ஸிமல் ஐடியலாக இருக்க முடியும். அப்படிங்கனால ஹச் பை வி வந்து ஃபீல்டுன்னு சொல்லிடுறோம். அதான் தென் ஹச் பை வி இஸ் ஃபீல்டு. இப்போ நம்ம அப்பவே பார்த்தோம் WPக்குள்ளே தான் ஹச் இருக்குது, ஹச்சுக்குள்ளே தான் வி இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், ஹச் பை வி இஸ் ஐசோமார்பிக் டு WP அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நமக்கு வந்து ஹச் பை வி ஐசோமார்பிக் WPன்னு இருக்குது. அடுத்து ஹச் பை வி வந்து ஃபீல்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ ஹச் பை வி வந்து ஃபீல்டாக இருக்கிறனால என்ன சொல்லிடலாம், WPயும் ஒரு ஃபீல்டுன்னு சொல்லிடுறோம். அதான் அண்ட் இஃப் ஹச் பை வி இஸ் அ ஃபீல்டு தென் WP இஸ் அ ஃபீல்டு. பட் இது நம்ம கான்ட்ரிக்ஷன். ஏன் அப்படின்னா WP இஸ் நாட் அ ஃபீல்டு அப்படின்னு எடுத்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா WP வந்து நாட் காம்படிட்டிவாக இருந்ததுன்னா WP வந்து என்னதான் இருக்க முடியாது, ஃபீல்டாக இருக்க முடியாது. ஸோ அதனால் சொன்னாங்க கான்ட்ரடிக்ஷன் சின்ஸ் WP இஸ் நாட் அ ஃபீல்டு. ஸோ அப்போ என்ன சொல்லிடுறாங்க, தேர்ஃபோர் V இஸ் நாட் அ மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் ஹச். ஏன்னா இங்கே V ஒரு மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் ஹச்சாக இருந்ததுன்னா WP ஃபீல்டு ஆயிடுது. பட் நமக்கு WP ஃபீல்டு கிடையாது. அப்படின்னால என்ன சொல்லுவாங்க, தேர்ஃபோர் V இஸ் நாட் அ மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் ஹச்னு சொல்லிடுறாங்க. அது V இஸ் நாட் அ மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஹச். ஸோ அப்போ என்ன செய்வாங்க, இது V வந்து லெஃப்ட் நாட் அ லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஹச் இருக்கனால இன்னொரு லெஃப்ட் ஐடியல் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதான் தஸ் தேர் இஸ் அ லெஃப்ட் ஐடியல் கேபிட்டல் L, இன்னொரு லெஃப்ட் ஐடியல் எக்ஸிஸ்ட் ஆகுது இன் ஹச். அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா L நாட் ஈக்குவல் டு ஹச்சாக இருக்குது, L நாட் ஈக்குவல் டு வியாக இருக்குது, அப்புறம் L கண்டெய்ன்ஸ் வியாக இருக்குது. இது எதை வச்சு அப்படின்னா இதுவும் மேக்ஸிமல் ஐடியலோட டெஃபினிஷன் வச்சு தான். இப்போ மேக்ஸிமல் ஐடியல் டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா R வந்து ரிங்கு, அப்புறம் M நாட் ஈக்குவல் டு R வந்து மேக்ஸிமல் ஐடியல் எப்போ வச்சுருவாங்க அப்படின்னா M சப்செட் ஆஃப் U சப்செட் ஆஃப் R. அதாவது M நாட் ஈக்குவல் டு R இருக்கும்போது Uன்னு ஒரு ஐடியல் Rல இருக்கும், வேறு M வந்து சப்செட் ஆஃப் U சப்செட் ஆஃப் R இருக்கும். அப்படி இது எப்போ இருக்கும் அப்படின்னா தென் U இஸ் ஈக்குவல் டு M, U இஸ் ஈக்குவல் டு R இருக்கும். அண்ட் தேர் இஸ் நோ ப்ராப்பர் ஐடியல் ஆஃப் R கண்டெய்னிங் M. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா நாட்டிய மேக்ஸிமல் ஐடியல்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு இதுபடி இந்த தென்னுக்கு அப்புறம் உள்ளதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா U நாட் ஈக்குவல் டு M, U நாட் ஈக்குவல் டு R, நோ ப்ராப்பர் ஐடியல் ஆஃப் R கண்டெய்னிங் எம்மை நம்ம என்ன இருக்கும் கண்டெயின் பண்ணுதுன்னு எழுதிக்கணும். இப்போ நமக்கு வந்து U M R வந்து இந்த தியரத்தில் என்ன அப்படின்னா R வந்து நமக்கு ஹெர்மிடியன் H, M வந்து V அதுக்குள்ள எடுத்த செப்ட், L Uங்கிறது நமக்கு Lன்னு புதுசாக ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல லெஃப்ட் ஐடியல் அது. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கும்போது U ஈக்குவல் டு M, அதாவது மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கும்போது L ஈக்குவல் டு V, L ஈக்குவல் டு Rஆக இருக்கும். அப்புறம் நோ ப்ராப்பர் செட் கண்டெய்னிங் M. அப்போ என்ன தான் இருக்கும் L நாட் அ சப்செட் ஆஃப் V இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு நாட் மேக்ஸிமல் ஐடியல், இப்போ நாட் மேக்ஸிமல் ஐடியல் இருக்கனால L நாட் ஈக்குவல் டு V, L நாட் ஈக்குவல் டு H, அப்புறம் L கண்டெய்ன்ஸ் V. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, தஸ் தேர் இஸ் எ லெஃப்ட் ஐடியல் L இன் H சாட்டிஸ்ஃபைஸ் L நாட் ஈக்குவல் டு H, L நாட் ஈக்குவல் டு V அண்ட் L கண்டெய்ன்ஸ் V. இப்போ நமக்கு இங்கே Lன்னு ஒரு லெஃப்ட் ஐடியல் ஹச்சில் இருக்கனால லெம்மா 7.4.6 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் யூன்னு கேபிட்டல் L எக்ஸிஸ்ட் ஆகுது சச் தட் எவ்ரி எலமெண்ட் இன் L இஸ் அ மல்டிபிள் ஆஃப் U. Lல நம்ம எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் யூவாக இருக்கும். இப்போ நம்ம Lல வந்து எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்கும் எடுக்கணும். நீங்கள் எக்ஸ்னு எலமெண்ட் எடுத்தோம்னா
x is equal to some constant into that element u. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எவ்ரி எலமெண்ட் இன் எல் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் யூ. இப்போ இந்த லெம்மா 7.4.6 பார்த்தோம் அப்படின்னா எல் வந்து லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஹச்சாக இருக்கு அப்படின்னா தென் தேர் இஸ் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் யூ பிலாங்ஸ் டு எல் such that every element in L is a left multiple of u. பட் நமக்கு இந்த லெஃப்ட் மல்டிபிள் ஆஃப் u அதெல்லாம் தேவையில்ல. எடுத்துக்கிட்டா இன் அதர் வேர்ட்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் u பிலாங்ஸ் டு L such that every x belongs to L. அதான் every element in L is of the form x equal to ru where r belongs to h. ஸோ அதை தான் அடுத்த 3 லைனில் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன எடுக்காங்க அப்படின்னா சின்ஸ் p belongs to v இப்படி இருந்துச்சுன்னா p belongs to L இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே மேலே நமக்கு வந்து v சப்செட் ஆஃப் L இருந்தது. அப்போது p இன்னொரு எலமெண்ட் வியில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லில் வந்துடும். ஸோ அதான் சின்ஸ் p belongs to v p belongs to L. இப்போது வின்னு ஒரு செட் டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்ணோம்? எக்ஸ் நாட் ஸ்கிரிப்ட் சி x1 xi இந்த மாதிரி போட்டு இந்த p அப்படிங்கிற எலமெண்ட் எல்லா எக்ஸ் கான்ஸ்டன்ட்ஸையும் டிவைட் பண்ணி போட்டுருந்தோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த p வந்து கேபிட்டல் வியில் இருக்கும். பிங்கிறது விங்கிற செட்டில் இருக்கும். ஸோ அதான் சின்ஸ் p belongs to v p வந்து எல்ல இருக்குது எப்படின்னா v வந்து சப்செட் ஆஃப் எல். ஸோ நமக்கு மேலே உள்ளதுபடி என்ன சொல்லலாம்? இந்த ஒரு எலமெண்ட் யூன்னு ஒரு எலமெண்ட் கேபிட்டல் இருந்துச்சுன்னா எவ்ரி எலமெண்ட் இன் எல் வந்து மல்டிபிள் ஆஃப் யூன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ p அப்படிங்கிறது எப்படி எழுத முடியும்? நம்ம மல்டிபிள் ஆஃப் யூன்னு எழுத முடியும். அதான் கொடுத்துருக்காங்க தேர்ஃபோர் வி கெட் p is equal to cu for some c belongs to h. அந்த லெம்மா 7.4.6 படி p is equal to cu வேறு c அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஹர்விட் சிங் ஹெச்சில் இருக்குது. பட் இப்போ என்ன எடுத்திருக்காங்கன்னா சின்ஸ் u does not belongs to v c has no inverse in h ன்னு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து u belongs to l ன்னு இருக்குது. பட் நமக்கு இங்கே வந்து எங்கே இடத்துல எனக்கு எல் நாட் ஈக்குவல் டு வின்னு இருக்குது. அப்போது ஒரு எலமெண்ட் எல்லில் இருந்தால் கண்டிப்பாக வியில் இருக்காது. அதுதான் சின்ஸ் யூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு வி சி ஹேஸ் நோ இன்வெர்ஸ் இன் ஹெச்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது ஒருவேளை இப்போ சி இன்வெர்ஸ் வந்து ஹெச்சில் இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தென் யூ இஸ் ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வியாக இருக்கும். இங்கே வந்து யூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு வியாக இருந்ததுன்னா சிக்கு வந்து ஒரு சி இன்வெர்ஸ் அப்படிங்கிறது ஹச்சில் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை சி இன்வெர்ஸ் இருந்தால் இந்த டேம் எப்படி மாறிடுது அப்படின்னா யூ இஸ் ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ் பின்னு மாறிடுது. அண்ட் நம்ம இந்த பிங்கிற எலமெண்ட் எல்லாம் எடுத்துருந்தோம் விலேருந்து எடுத்துருந்தோம். அப்படிங்கும்போது என்னதாகும்? இந்த மொத்த டேம் எதுக்குள்ள போயிடும்? வீக்கில் போயிடும். யூ இஸ் ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ் பி பிலாங்ஸ் டு வி. இது நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணாலும் என்னதாகும்? வீக்கில் தான் போகும். ஸோ அதனால் இந்த மொத்த டேம் எதுக்குள்ள போயிடுது? வீக்கில் போயிடுது. பட் நம்ம அங்கே என்ன எடுத்திருந்தோம்? யூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு வின்னு எடுத்திருந்தோம். ஸோ அதனால் விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் யூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு வி பட் நமக்கு இங்கே யூ இஸ் ஈக்குவல் டு இந்த டேம் வந்து வீக்கில் போயிடுது. ஸோ அதனால் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. ஸோ இது மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிற எலமெண்ட் தான் ஹெச்சில் இருக்கும். அதோட இன்வெர்ஸ் ஹெச்சில் இருக்காது. தட் இஸ் வி ஹேவ் சி பிலாங்ஸ் டு ஹெச் அண்ட் சி இன்வெர்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஹெச். இப்போ லெம்மா 7.4.7 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹெச் அப்படி இருந்துச்சுன்னா ஏ இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இங்கே வந்து சி பிலாங்ஸ் டு ஹெச் பட் சி இன்வெர்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஹெச்சாக இருக்கனால அது லெம்மா அப்படி வச்சுருக்காங்க என் ஆஃப் சி கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை சி இன்வெர்ஸ் ஹெச்சில் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 1 இருக்கும். பட் இங்கே நான் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஹெச்சாக இருக்கனால என் ஆஃப் சி கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லிடுறோம் லெம்மா 7.4.7 படி. இப்போ அடுத்தது எல் நாட் ஈக்குவல் டு ஹெச்சாக இருக்கனால என்ன சொல்கிறாங்கன்னா யூ வந்து நோ இன்வெர்ஸ் இன் ஹெச் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கே யூங்கிற டேம் எங்கேருந்து எடுத்தோம்? எல்லுலேருந்து எடுத்தோம். பட் இங்கே எல் வந்து நாட் ஈக்குவல் டு ஹெச். ஸோ அதனால சொல்லிடுறாங்க யூக்கு வந்து நோ இன்வெர்ஸ் இன் ஹெச்னு சொல்லிடுறாங்க. இப்போ மேலே இங்கே வந்து நமக்கு சி ஹேஸ் நோ இன்வெர்ஸ் இன் ஹெச்னா லெம்மா 7.4.7 படி சொல்லலாம் என் ஆஃப் சி கிரேட்டர் தென் 1 சொல்லிடும். ஸோ இப்போ இங்கே வந்து யூ ஹேஸ் நோ இன்வெர்ஸ் இன் ஹெச் அப்படின்னால லெம்மா அதே மேலே ரிசல்ட் படி என் ஆஃப் யூ கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிடும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து எல் நாட் ஈக்குவல் டு வி யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எல் நாட் ஈக்குவல் டு ஹெச் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ லெம்மா 7.4.7 படி என் ஆஃப் யூ கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லிடுறாங்க. இப்போ முன்னாடி நம்ம பி இஸ் ஈக்குவல் டு சியூன்னு ஒரு டேம் டிஃபைன் பண்ணியிருந்தோமா அதை எடுக்காங்க. அதான் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு எடுக்காங்க. இதுக்கு ரெண்டு சைடுக்கும் நாம் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி யூ அப்படின்னு வரும். இப்போ என் ஆஃப் பி அப்படின்னா இதை பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார்னு படிச்சிருப்போம். இதில் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு ரியல் நம்பர் ஒரு ஆல்ஃபா அப்படின்னு இருந்துச்சோம்னா அப்போ என் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ரிசல்ட் உண்டு. ஸோ இப்போ நமக்கு பி வந்து ப்ரைம் நம்பர் அதுவும் ரியல் நம்பராக தான் இருக்கும். ஸோ அப்போ பிக்கு வந்து நாம் எடுத்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர்னு வரும். அடுத்தது நாம்
xy இஸ் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய்னு ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம். ஸோ அந்த ரிசல்ட் படி நாம் சிஎக்ஸ் சியூ அப்படின்னா நாம் சி நாம் யூ அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது பி ஸ்கொயர் வரும் அப்படின்னா இந்த ரெண்டு டேமும் பின்னு தனியாக இருந்தால் தான் பி ஸ்கொயர் முடியும். ஆல்சோ எதனால் எப்படிங்கன்னா என் ஆஃப் சியும் கிரேட்டர் தன் ஒன்றா இருக்குது, என் ஆஃப் யூவும் கிரேட்டர் தன் ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ அதுபடி ஒன்று பி ஸ்கொயராகவும் ஒன்று ஒன்றாகவும் இன்னொரு டைம் ஒன்றாகவும் இருக்க முடியாது. இங்கே என் ஆஃப் சி கிரேட்டர் தன் ஒன், என் ஆஃப் யூ கிரேட்டர் தன் ஒன்று. ஸோ அப்போ ரெண்டு தனியாக பி இன்ட்டு பின்னு இருந்தால் தான் பி ஸ்கொயர் முடியும். அதான் தேர்ஃபோர் என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு யூ வந்து ஹச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் யூ இஸ் ஈக்குவல் டு டேம் பிலாங்ஸ் டு ஹெச் எடுத்திருந்தோம். வேறு யூங்கிற டேம் இப்படி இருக்குது. ஸோ அதுக்காக சின்ஸ் யூ பிலாங்ஸ் டு ஹெச் இருக்கனால யூ இஸ் ஈக்குவல் டு எம் நாட் ஸ்கிரிப்ட் சி ப்ளஸ் M1I ப்ளஸ் M2J ப்ளஸ் M3K. வேறு இந்த M0 M1 M2 M3லாம் என்னதாக இருக்குன்னா இன்டிஜர்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2ஆல் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ 2u இஸ் ஈக்குவல் டு 2M0 ஸ்கிரிப்ட் சி ப்ளஸ் 2M1I ப்ளஸ் 2M2J ப்ளஸ் 2M3K. இப்போ ஹர்விட் ஸ்ட்ரிங்கில் ஸ்கிரிப்ட் சியோட வேல்யூ என்னது அப்படின்னா ஸ்கிரிப்ட் சி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு I 1 ப்ளஸ் I ப்ளஸ் J ப்ளஸ் K. ஸோ அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன வரும் 1/2 1 ப்ளஸ் I ப்ளஸ் J ப்ளஸ் K. சப்ஸ்டிட் பண்ணி இதில் மொத்தமாக எழுதணும் அப்படின்னா 2M0/2 1 ப்ளஸ் I ப்ளஸ் J ப்ளஸ் K ப்ளஸ் 2M1I ப்ளஸ் 2M2J ப்ளஸ் 2M3K. இப்போ இதில் 2/2 கேன்சல் M0ன்னு இருக்கும். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த M0 உள்ளே தூக்கி ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணால் M0 M0I ப்ளஸ் M0J ப்ளஸ் M0Kன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் எழுதி மொத்தமாக அதை சால்வ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா M0I ப்ளஸ் M0J ப்ளஸ் M0Kன்னு இருக்கும். இப்போ I டேம்லாம் ஒன்றா குரூப் பண்ணியிருக்காங்க, J டேம்லாம் ஒன்றா குரூப் பண்ணிட்டாங்க, K டேம்லாம் ஒன்றா குரூப் பண்ணிட்டாங்க. அப்போ M0I ப்ளஸ் 2M1I இருக்கும். அப்போ M0 ப்ளஸ் 2M1 இந்த வெளியே அந்த I எடுத்து போட்டாச்சு. அதே மாதிரி M0 ப்ளஸ் 2M2J M0 ப்ளஸ் 2M3K. இப்போ இந்த மொத்த டேம் 2u இஸ் ஈக்குவல் டு இந்த டேமுக்கு என்ன பண்ணுறாங்க நாம் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் உண்டு என்ன அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 1I ஆல்ஃபா 2J ப்ளஸ் ஆல்ஃபா 3K அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸுக்கு நம்ம நாம் அப்படிங்கும்போது என் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேம் எப்படி ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா 1 ஸ்கொயர் இந்த IJKலாம் பேரும் ஸ்கொயர் டேம் இருக்கும் ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா 3 ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ அதுபடி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2u இஸ் ஈக்குவல் டு M0 ப்ளஸ் M0I M0J இந்த டேமுக்கு வந்து த்ரோட்ட நாம் போடும்போது என்ன ஆகுதுன்னா என் ஆஃப் 2u இஸ் ஈக்குவல் டு M0 ஸ்கொயர் ப்ளஸ் M0 ப்ளஸ் 2M1 ஸ்கொயர் ப்ளஸ் M0 ப்ளஸ் 2M2 த ஹோல் ஸ்கொயர் M0 ப்ளஸ் 2M3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறாங்க. அடுத்தது நாம் 2uக்கு வேல்யூ கண்டுபிடிக்காங்க. இப்போ நம்ம அப்போ பார்த்தோம் என் ஆஃப் எக்ஸ் XY இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எக்ஸு என் ஆஃப் ஒய்ன்னு சொல்லி பிரிக்க முடியும்னு பார்த்தோம். இப்போ அதுபடி இப்போ என் ஆஃப் 2 எப்படி பிரிச்சிக்கலாம் என் ஆஃப் 2 என் ஆஃப் யூன்னு பிரிச்சிக்கலாம். என் ஆஃப் 2னா அது வந்து என்னது ரியல் நம்பர். அப்போது என் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்னு போட்ட மாதிரி இப்போ என்ன பண்ணிக்கலாம் என் ஆஃப் 2னா இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் என்ன பண்ணிருக்காங்க என் ஆஃப் யூ 2 இஸ் ஈக்குவல் 2 ஸ்கொயர் போட்டுருக்காங்க. அப்புறம் என் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் என்ன போட்டிருந்தோம் பின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த ஸ்டார் அப்படிங்கிற ஸ்டெப்பில் பின்னு எழுதினோம். ஸோ அதான் போட்டிருக்காங்க. அப்போ இதை மொத்தமாக சால்வ் பண்ணோன்னா என் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 4Pன்னு வரும். இப்போ இந்த வேல்யூக்கு ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம். இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம என்ன போட்டலாம் இந்த இடத்துல 4Pன்னு போட்டால் என்ன போட்டலாம் 4P is equal to M0 square plus M0 plus 2M1 the whole square plus M0 plus 2M2 the whole square plus M0 plus 2M3 the whole square அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு வந்து M0 இன்டிஜர் M1 இன்டிஜர் M2 இன்டிஜர் M3 இன்டிஜர். இப்போ நமக்கு இந்த டைம் எப்படி வந்துருக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக வந்திருக்கு. எப்போ அப்படின்னா ஒரு டேமை 4 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 4 into P ஒரு இன்டிஜரை 4 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ்னு வந்திருக்கு. பட் நம்ம ப்ரூஃப் பண்ணியது ஒரு இன்டிஜர் தான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ்னு சொல்லணும். ஸோ அதனே கொடுத்துருக்காங்க எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ். நமக்கு வந்து 4 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம தனி இன்டிஜருக்கு சொல்லணும். இப்போ இதுக்கு என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்டிஜரை 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது அது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக எழுத முடிஞ்சுது அப்படின்னா அதே இன்டிஜரை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதான் 2a ஏங்கிறது இன்டிஜர் x0 x1 x2 x3 எல்லாமே இன்டிஜர். இந்த ஏவை 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளால் எப்படி பண்ண முடியுது அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது
சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக எழுத முடியுது. ஸோ இப்போ இது இப்படி இருந்ததுன்னா அது தனியாக எழுதும்போது தனி இன்டீஜராக இருக்கும்போது அதே ஏ அப்படிங்கிற இன்டீஜரை நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜராக எழுத முடியணும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். தென்னுக்கு அப்புறம் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்புறம் ப்ரூஃப் பண்ணணும். இதில் y0 y1 y2 y3 எல்லாமே என்னதாக இருக்குது சம் இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே கிளைமில் என்ன எடுத்துக்கோம் இஃப் 2a சிக்கலும் டேம் எடுத்துக்கோமோ அதை வச்சு தான் இப்போ பேச போகிறோம். என்னன்னா சின்ஸ் 2a வந்து ஈவன் ஏன்னா 2 into anything கண்டிப்பாக ஈவன் இருக்கும். ஸோ சின்ஸ் 2a இஸ் ஈவன் வி ஹாவ் என்ன அப்படின்னா ஒன்று எல்லா எக்ஸும் ஈவனாக இருக்கும். இங்கே இருக்க x0 x1 x2 x3 x2 எல்லாமே ஈவனாக இருக்கும். இல்லாட்டி இங்கே இருக்க எல்லாமே ஆடாக இருக்கும். இந்த x0 x1 x3 எல்லாமே ஆடாக இருக்கும். ஆர் 2 ஈவன் 2 ஆடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே ஈவன் அப்படின்னா இப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படி வச்சுக்கணும். இப்போ எல்லாமே ஒன்று என்ன இருக்கும் இப்போ x0 x1 x2 எல்லாமே இருக்கும். அடுத்து வந்துருக்கோம் ஒன்று ஆடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ ஆட் அப்படின்னா இப்போ இதை வந்து ஒரு 3 ஸ்கொயர் வச்சுக்கோ 3 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் அதுமாதிரி 1 ஸ்கொயர். இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஈவன் நம்பர் தான் வரும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 + 9 இது ஒரு ஈவன் நம்பர் தான் வருது. ஒன்று இந்த எக்ஸ் எல்லாமே ஆடாக இருந்தாலும் ஈவனாக தான் வரும். எல்லாமே ஈவனாக இருந்தாலும் ஈவனாக தான் வரும். மூணாவது இருக்கும் 2 ஈவன் 2 ஆட். ஒரு இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஆடாக எடுத்துக்கிறோம். நீங்கள் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அதுமாதிரி இங்கே ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இது ரெண்டு ஆட் ரெண்டு ஈவனாக எடுத்தாலும் அதை சம் பண்ணும்போது ஈவன் வேல்யூ தான் வரும். 3 ஸ்கொயர்னால் 9 25 4 16 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஈவன் வேல்யூ தான் வரும். ஸோ அப்படின்னா 2a அப்படி நம்ம சூஸ் பண்ண டைம் இந்த காம்பினேஷன்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஒன்று எல்லாமே ஈவனாக இருக்கலாம், எல்லா எக்ஸும் ஈவனாக இருக்கலாம், ஒன்று எல்லாமே ஆடாக இருக்கலாம், இல்லாட்டி 2 ஈவன் 2 ஆடாக இருக்கலாம். இப்போ நம்மளாம் ஒரு 4 டைம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னா இந்த கிளைம் பண்ணுறதுக்காண்டி அந்த y0 y1 வரதுக்காண்டி இப்போ ஒரு டைம்ஸ் எடுத்துக்கணும்னா y0 = x0 + x1/2 y1 = x0 - x1/2 அடுத்து y2 = x2 + x3/2 y3 வந்து x2 - x3/2 வேறு எல்லாமே இந்த x0 x1 x3 எல்லாமே இன்டிஜர் இங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே இன்டிஜராக இருக்கனால அந்த y0 y2 y3 இன்டிஜர் இருக்கும். அதான் 6 இன்டிஜர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்ம எடுத்த y0 y1 y2 எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி மொத்தமாக ஆட் பண்ணுறாங்க. அதான் y0 ஸ்கொயர் + y1 ஸ்கொயர் + y2 ஸ்கொயர் + y3 ஸ்கொயர் = y0க்கு என்ன வேல்யூ y1 y2 y3க்கு என்னெல்லாம் வேல்யூ எடுத்தோமோ அதை தூக்கி போட்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ x0 + x1/2 the whole square x0 - x1/2 the whole square x2 + x3/2 the whole square x2 - x3/2 the whole square. இப்போ இந்த ஸ்கொயர்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி மொத்தமாக சால்வ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x0 ஸ்கொயர் ப்ளஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் 2x0 x1 இருக்கும். அதுமாதிரி இங்கே வந்து x0 ஸ்கொயரு ப்ளஸ் x1 ஸ்கொயர் மைனஸ் x0 ப்ளஸ் அதாவது மைனஸ் x0 x1 இருக்கும். இப்போ இது கேன்சல் ஆகி மீதி எனக்கும் 2x0 ஸ்கொயர் 2x1 ஸ்கொயர்னு இருக்கும். இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் வரும் தனித்தனி ஸ்கொயர். அப்புறம் கீழே 1/2 இருக்கும். அந்த 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 2x0 ஸ்கொயர் ப்ளஸ் 2x1 ஸ்கொயர். அதேமாதிரி இதையும் இந்த ரெண்டு டைமையும் சிமிலராக இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1/2 × 2x2 ப்ளஸ் 2x2 ஸ்கொயர் ப்ளஸ் 2x3 ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இந்த மொத்த டைம்லேருந்து த்ரூ அவுட்டாக 2 வெளியே எடுத்து எப்படி இருக்கும் 1/4 × 2 × x0 ஸ்கொயர் ப்ளஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆகி 1/2 × இந்த டைம் இருக்கும். இப்போ இந்த x0 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டைமுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கலாம் 2a அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? எனக்கு கிளைமில் அப்படி எடுத்துக்கலாம். இஃப் 2a = இந்த டைம் எடுத்திருந்தோம். ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க இந்த டைம்லாம் 2aன்னு போட்டுக்கிறாங்க. அப்போ 1/2 × 2a 2 × 2 கேன்சல் = a வந்துடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடும் கம்பேர் பண்ண வந்து a = y0 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர்னு வந்துட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ்னு வந்துட்டு ஒரு இன்டிஜரை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஈக்குவேஷன் 3ல் ஒரு இன்டிஜரை 4 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணால் அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ் வேணும். இப்போ போன கிளைம் படி ஒரு இன்டிஜரை 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணால் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு எடுத்து அதே இன்டிஜரை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம்.
ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதை படி கொண்டு வந்தாச்சு. என்ன ப்ரூஃப் செஞ்சாங்க, எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக சொல்லிட்டோம். நம்ம ஆக்சுவலாக இந்த P = இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சப் கிளைம் மாதிரி எடுத்திருக்கோம். 2A = இந்த டேம் இப்படி இருந்தால் அப்படின்னு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் Pக்கு மாற்றிருக்கோம். ஒருவேளை 4 டைம்ஸ் P ப்ராடக்ட் பண்ணும்போது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த கிளைம் படி இந்த Pயை 2 டைம் ப்ராடக்ட் பண்ணும்போது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக இருந்தால் அதே தனி பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 4 இன்டிஜர்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம தியரம் ப்ரூஃப் பண்ணுறோம். ஹென்ஸ் த லக்ராஞ்சிஸ் தியரம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.